குலதெய்வத்தை நினச்சி ஒருத்தவங்களும் கண்டிப்பாக குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. ஒரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் தான் முக்கியம். முதல் குலதெய்வம், அடுத்தது நம்மளுடைய மூதாதைகள். இவங்க 2 பேரையும் எந்த ஒரு குடும்பத்தில் கரெக்டாக வழிபடுறாங்களோ அவங்களுக்கு காலத்துக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். குலதெய்வம் கிட்ட கேட்கலாம், அடுத்தது நம்ம மூதாதைகிட்ட கேட்கலாம். இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கோவில் போங்க, இந்த கோவில் போங்க, செய்யுங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். முதல் நமக்கு குலதெய்வம் தான் முக்கியம். இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. இஷ்ட தெய்வம் என்பது நம்மளாக ஒரு இஷ்டப்பட்டு கும்பிடுவோம். இப்போ சில பேருக்கு முருகர் பிடிக்கும், சில பேருக்கு பெருமாள் பிடிக்கும். அது இஷ்ட தெய்வம். அது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று. ஆனால் குலதெய்வம் என்பது நம்ம மூதாதிகள் சொன்ன ஒரு விஷயம். அதனால் அந்த குலதெய்வத்தை வழிபடணும். இஷ்ட தெய்வம் என்பது நம்ம எப்படி வேணால் எந்த சுவாமி வேணால் வழிபடலாம். அது இதுதான் பண்ணணும்னு இல்லை. அடுத்து கிராம தேவதை. கிராம தேவதைனா நம்ம இருக்கக்கூடிய எல்லையில் ஒரு கோவில்ன்றது தான் பிரதானமாக இருக்கும். அது கிராம தேவதை. இதை 3த்தையும் வழிபட்டு ப்ளஸ் நம்மளுடைய மூதாதிக்களை குடும்பம் வழிபட்டாங்கனால் அவங்களுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். திருமண தடைகளும் ஏற்படாது, குழந்தை பாக்கியத்துக்கும் பிரச்சனை வராது. இது எல்லாமே இவங்க மறந்ததுனால தான் இன்றைக்கி வர பிரச்சனை. எல்லாருமே பிதுர் தோஷம் என்று நிறைய இப்போது அதிகமாகிடுச்சு. பிதுர் தோஷத்துக்கு காரணமே இவங்க இதை மாதிரி விட்ட விஷயங்களால் தான். அதனால் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்யணும். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. குலதெய்வத்தை நினச்சி இவங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு அங்கே அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா குலதெய்வம் இவங்க வீட்டை தேடி வரும்.